கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்கிறோம். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். பிரச்சனைகள், கவலைகள் எல்லாம் அப்படியே இருக்கிறதா? கவலைப்படாதீர்கள். நம் மீது கரிசனை உள்ள தேவன் நிச்சயமாய் பதில் தருவார். நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. சமாதானமான முடிவை தருவார், சந்தோஷமான முடிவை தருவார், சம்பூர்ணமான முடிவை தருவார். இது குறித்தான முழுமையான விளக்கத்தை நம் சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூஸ் அவர்கள் பேசும் காணொலியை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாணவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இன்னும் ஒரு புதிய மாதத்தை தேவன் நமக்கு தந்து அவர் நம்மை நடத்தும்படி நமக்கு முன்னே செல்லுகிறார். எவ்வளோ ஒரு அன்புள்ள தேவனை சேவிக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் தான் உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு மாதமும் பலனாயிருக்கிறது. கடந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தின ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் நிச்சயமாகவே நம்மை நடத்துவார். இந்த மாதத்திற்கென்று தேவன் தந்த ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்கள் முகத்தை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு, நிச்சயமாகவே உனக்கு நல்ல முடிவுகள் உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். உலகத்திலே எல்லாவற்றுக்கும் ஒரு துவக்கம் உண்டு, ஒரு முடிவும் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் கூட சில காரியங்களுக்கு சில துவக்கங்களும் இருக்கின்றன, சில முடிவுகளும் இருக்கின்றன. ஒரு மாணவருடைய படிப்பிற்கு ஒரு துவக்கம் இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் அதே போல சில காரியங்களை நீங்கள் துவங்கிவிட்டு இதன் முடிவு எப்படி இருக்குமோ என்று நினைத்து குழப்பத்தோடு இந்த மாதத்தை துவங்குகிறீர்கள், கலக்கத்தோடு இந்த மாதத்தை துவங்குகிறீர்கள், கண்ணீரோடு இந்த மாதத்தை துவங்குகிறீர்கள். ஆண்டவரே, நான் உம்மேல் நம்பிக்கை வைத்தேன், இது எனக்கு நலமாய் நடக்கும் என்று நான் நினைத்தேன், ஆனால் அதன் முடிவை பற்றி இப்பொழுது நான் கலக்கத்தோடு இருக்கிறேன். என்னமாய் முடியுமோ, எப்படி முடியுமோ, என் நம்பிக்கை வீண் போய் விடுமோ என்றெல்லாம் குழம்பி போயிருக்கிறீர்களே. உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நிச்சயமாகவே உனக்கு நல்ல முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ என்னை நம்பினாய். நான் எவரையும் ஏமாற்றுகிற தேவன் அல்ல, நான் யாரையும் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. என்னை நீ நம்பினபடினால் உன் நம்பிக்கை ஒரு போதும் வீண் போகாது. இதுதான் இந்த மாதத்திற்கு தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை. இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு நல்ல முடிவை தருவார். வேதத்தில் ஆண்டவரை நம்பின பல பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை இழந்த சூழ்நிலைகள் வந்தது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறீர்கள், நானும் அப்படித்தான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வது என்னுடைய ஆவிக்குரிய செவிகளிலும் விழுகிறது. நம்பிக்கையே இழந்து போனார்கள். அதில் சாதாரணமான மக்களும் அடங்குவர், தலை சிறந்த தலைவர்களும் அடங்குவார்கள். ஒரு எளிய விசுவாசியும் சில வேளைகளில் நம்பிக்கை இழந்து போய் தவிப்பதை வேதம் பதிவிட்டிருக்கிறது. மாபெரும் தலைவர்களும் தங்கள் நம்பிக்கையை இழந்து ஆண்டவர் இதையெல்லாம் செய்வாரா, செய்ய மாட்டாரா என்று கலங்கி இருந்ததற்கு வேதத்தில் ஆதாரங்கள் இருக்கிறது. ஓரிரு வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன், கவனமாய் கேளுங்கள். சங்கீதம் 119, 116. நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும், என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். சங்கீதக்காரரின் ஜெபத்தை பாருங்கள். தேவனே, என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். எனக்கு அன்பானவர்களே, என் அருமை தாயே, என் அருமை தகப்பனே, வாழ்க்கையிலே வெட்கப்பட்டு போய்விடுவோமோ, இந்த காரியத்தினால் நான் மூழ்கி போய் விடுவேனோ என்று கலக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள். சங்கீதக்காரன் கூட அப்படித்தான் இருந்தார். ஆனால் ஆண்டவர் ஒரு இடத்தில் கூட சங்கீதக்காரனை வெட்கப்பட்டு போக விடவில்லை. நீங்களும் கூட வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. உங்களை எப்படி வெட்கப்படுத்துவார்? ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஒரு பக்தியுள்ள அரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு பெயர் எசேக்கியா. அவன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு முன்னும் பின்னும் யாரும் அப்படி சிறந்த நம்பிக்கையோடு இருந்ததாக வேதம் சொல்லவில்லை. ஆண்டவர் மேல் அளவில்லாத நம்பிக்கை வைத்திருந்த ஒரு மனிதன். ஆனால் காற்றில் ஆடுகிற மரங்களைப் போல அவனுடைய இருதயம் அசையும்படி அவனுடைய வாழ்க்கையில் கூட சில சூழ்நிலைகள் வந்தது. 2 மிக முக்கியமான சூழ்நிலை. ஒன்று,
அவனுக்கு விரோதமாய் அசீரிய ராஜா படையெடுத்து வருகிறான். அந்த ரப்சாக்கே எசேக்கியாவை நிந்தித்த வார்த்தைகள் வேதத்தில் அதிகமாய் எழுதப்படவில்லை, ஆனால் குறைவாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை கேட்டால் நமக்கே செவிகள் கூசுகின்றது. அப்படிப்பட்ட நிந்தையான வார்த்தைகளை எசேக்கியா கேட்டு கேட்டு அவன் எந்த ஒரு பதிலையும் சொல்லவே இல்லை. ஜனங்களை பார்த்தும் சொல்லிவிட்டான், நீங்கள் எந்த பதிலையும் சொல்லாதிருங்கள், நாம் தேவனை நோக்கி பார்ப்போம், நம்முடைய நம்பிக்கை அவர்தான், ஆகவே அவரை நோக்கி பார்ப்போம் என்று நம்பிக்கையோடு இருந்தான். ஆனால் அந்த எசேக்கியாவு கூட அவருடைய நம்பிக்கை இழந்து போன ஒரு நிலைமை வந்தது. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 37:3. இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளைப்பேரை நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. உள்ளமுடைந்த எசேக்கியா ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்தில் ஆட்களை அனுப்பி, இந்த நாள் கண்டிதமும் நெருக்கமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், எங்கள் நம்பிக்கையெல்லாம் இழந்து போய் நாங்கள் கலங்கி நிற்கிறோம், நீர் எங்களுக்காய் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கும்படி அனுப்பினார். அவருடைய நம்பிக்கை இழந்த நேரத்தில் தீர்க்க ஜெபிக்கிறார், ராஜா ஜெபிக்கிறார், மக்கள் ஜெபிக்கிறார்கள். ஒரு தேவன் இறங்கி வந்து கிரியை செய்தார். ஒரே ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 பேரை ஆண்டவர் அன்றைக்கு முற்றிலுமாய் வீழ்த்தினாரே. அவருடைய நம்பிக்கை வீண் போயிட்டா? இல்லையே. என் அருமை சகோதரனே, தேவனை நம்பி இருக்கிற உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. எசேக்கியாவின் நம்பிக்கை வீண் போகவே இல்லை. ஒரு மாபெரும் ஜெயத்தை தேவன் கொடுத்தார். அதே போல அடுத்த அதிகாரத்தில் எசேக்கியாவிற்கு வேறு ஒரு பிரச்சனை. அவருடைய சரீரத்தில் ஒரு வியாதி. நீ மரித்து போவாய் என்று தீர்க்கனே சொல்லிவிட்டார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு கூட மருத்துவருடைய அறிக்கை, மெடிக்கல் ரிப்போர்ட்டினால் நீங்கள் உள்ளம் உடைந்து போயிருக்கிறீர்கள். ஐயோ, இப்படி 4th ஸ்டேஜ் கேன்சர் வந்து விட்டதே, என் கிட்னியெல்லாம் ஃபெயில் ஆகிவிட்டதே என்று எத்தனையோ காரியங்களை குறித்து நீங்கள் கலக்கத்தோடு இருக்கிறீர்கள். எசேக்கியா பக்தி உள்ளவன், அவருக்கு கூட அப்படி ஒரு சூழ்நிலைமை வந்தது. அந்த நேரத்தில் எசேக்கியா நம்பிக்கை இழந்து சொன்ன வார்த்தைகளை உங்களுக்காய் வாசிக்கிறேன். ஏசாயா 38:10-11. நான் என் பூரண ஆயுளின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசல்களுக்குட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புண்கிற போது சொன்னேன். கர்த்தரை நான் இனி உயிரோடு இருக்கிறவர்களின் தேசத்தில் தரிசிப்பதில்லை, இனி பூலோக குடிகளோடு இருந்து மனுஷரை நான் காண்பதில்லை. என் ஆயுள் மெய்ப்பனுடைய குடாரத்தை போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது. இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவேன். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில் எசேக்கியா கதறி அழுதார். தீர்க்கன் சொல்லிவிட்டார், பிழைக்க மாட்டீர், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று. ஆனால் நம்பிக்கையின் தேவனை நோக்கி இரவெல்லாம் புலம்பி அழுது 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 செபித்த இந்த எசேக்கியாவிற்கு அவர் நம்பிக்கை தேவன் வீணாக்க விடவே இல்லை. அந்த நம்பிக்கை கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் அவருடைய ஆயுளை கூட்டி கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பக்தர்கள் எல்லாம் சொன்ன இந்த வார்த்தைகள், என் நம்பிக்கை ஒளிந்து போகிறது, என் நம்பிக்கை அற்றுப்போகிறது என்று சொன்னார்கள். ஆனால் ஒருபோதும் தேவன் அவருடைய நம்பிக்கை அற்றுப்போக விடவில்லை. அதே தேவன் உங்களுக்கும் சொல்லுகிறார், மகனே மகளே, கடந்த நாட்களெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் புலம்பி தவித்தாயே, உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு நல்ல முடிவை நான் தருவேன். உன் நம்பிக்கை வீண் போகாது. தைரியம் கொண்டு இந்த மாதத்தை துவக்குங்கள். நம்பிக்கை இழந்த பரிசுத்தவான்கள் இப்படி புலம்பி அழுதது போலவே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்கள் நம்பிக்கையை அறிக்கையிட்ட பரிசுத்தவான்களின் சில வார்த்தைகளையும் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். அது உங்களுடைய விசுவாசத்தை நிச்சயமாய் வர்த்திக்க பண்ணும். சங்கீதம் 9:18. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள்! இதே பரிசுத்தவான்கள் ஒரு காலத்தில் நம்பிக்கை இழந்தார்கள். ஆனால் அவர்கள் திரும்பவும் சொல்கிற வார்த்தை, கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்கள் உறவினர்கள், சுற்றத்தார், கூட வேலை செய்கிறவர்கள் எல்லாரும்
உங்களை பார்த்து பரிகசிக்கிறார்கள் அல்லவா? என்ன ஆண்டவர் ஆண்டவர் என்று போகிறாய், தேவன் தேவன் என்று சொல்லி ஆலயத்திற்கு செல்லுகிறாய், உன் குடும்பத்தில் ஏன் இது நடந்தது, ஏன் இந்த மரணம், ஏன் இந்த நஷ்டம், ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த புலம்பல் என்று உங்களை பார்த்து கேள்விகள் கேட்பது உங்கள் இருதயத்தை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று. எனக்கு அன்பானவர்களே, நம்பிக்கை இழந்தது போன்ற இந்த சூழ்நிலைமை நன்மைக்கு ஏதுவாக நிச்சயமாய் மாறும். தேவன் அதை நிச்சயமாய் செய்வார். இன்றைக்கு தைரியம் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவரை கிட்டி சேருங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆண்டவரே, என் நம்பிக்கை வீண் போகாது என்று தைரியத்தோடு விசுவாசத்தோடு இந்த மாதம் எல்லாம் அறிக்கை செய்யுங்கள். வாலிப மகனே, வாலிப மகளே, தேர்வு எழுதினேன், எனக்கு எப்படி முடிவு வருமோ என்று கலக்கத்தோடு இருக்கிறாயே, ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நம்பி இந்த காரியத்தை துவங்கினேன், நடக்குமா நடக்காதா, நல்ல வளர்ச்சி இருக்குமா இருக்காதா என்று கலங்குகிற உங்களுக்கு சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. இந்த தேவனை நீங்கள் நம்புங்கள். சரி, ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிற 3 விதமான முடிவுகள், அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படித்தான் நல்ல முடிவுகளை கொடுப்பார். துவக்கம் அற்பமாயிருக்கலாம், ஆரம்பம் அற்பமாயிருக்கலாம். துவங்கி விட்டீர்கள், நடக்க துவங்கி விட்டீர்கள், செய்ய துவங்கி விட்டீர்கள், வேலையை ஆரம்பித்து விட்டீர்கள். அதன் முடிவு எப்படி இருக்கும் என்று கலங்கக்கூடாது. முடிவு எப்பொழுதுமே நன்மையாயிருக்கும். 3 விதமான முடிவுகளை தன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிறதை வேதத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்காய் காத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எப்படிப்பட்ட முடிவு வரும்? முதலாவது, உங்களுக்கு சமாதானமான முடிவை ஆண்டவர் கொடுப்பார். குழப்பமான முடிவை தேவன் தரவே மாட்டார். நீங்கள் துவங்கினீர்கள், நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள், செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், முடிவு எப்படி இருக்கும்? இதுதானே கேள்வி. உங்களுக்கு சமாதான முடிவை ஆண்டவர் தருவாராம். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 37:37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். எவ்வளவு அழகாய் வேதம் சொல்லுகிறது. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. எந்த உத்தமரை பார்ப்பது? எங்கே இருக்கிறார்கள் உத்தமர்கள்? வேதத்தில் இருக்கிறார்கள். எசேக்கியா ராஜா ஒரு உத்தமன், மோசே ஒரு உத்தமன், ஆபிரகாம் ஒரு உத்தமன், தேவனை பின்பற்றின இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் உத்தமர்கள். அவர்களுக்கு ஆண்டவர் சமாதான முடிவை கொடுக்கிறாராம். உங்களுக்கும் தேவன் சமாதானமான முடிவை கொடுப்பார். உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது. வேதத்தில் சிமியோன் என்ற ஒரு பரிசுத்தவான் பக்தன், இரட்சகர் இயேசு மேசியா வருவார் வருவார் என்று காத்திருந்தார். அவருக்கும் வயது அதிகமாகிவிட்டது. மேசியா வரவில்லை. நம்பிக்கை இழந்தாரா? இல்லை. ஒரு நாள் ஆவியானவர் ஏவுகிறார், சிமியோன், நீ இன்றைக்கு தேவாலயத்திற்கு போ என்று. தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த மனுஷன், தேவனுடைய ஆவியானோர் தந்த பலத்தினால் காக்கப்பட்ட அந்த மனுஷன் இன்றைக்காவது தன் நம்பிக்கை நிறைவேறுமா என்று சொல்லி ஆலயத்திற்கு செல்லுகிறார். அவருக்கு அங்கே காத்திருந்தது ஆச்சரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய தாயும் தகப்பனும் அவரை கைகளில் ஏந்தி கொண்டு வருகிறார்கள். எளிய தோற்றத்தில் இருந்த அந்த பெற்றோரை ஒருவேளை சிமியோன் பார்த்து, இவர்களுடைய பிள்ளையா மேசியாவாக இருக்க முடியும் என்று யோசித்திருக்கலாம். அவருடைய பெற்றோர் புறா குஞ்சுகளை கொண்டு வந்து பலியிட்டு பிள்ளையை கொண்டு வந்தவுடன் கர்த்தருடைய ஆவியானவர் சிமியோனோடு பேச துவங்குகிறார். சிமியோன், நீ இத்தனை ஆண்டுகளாய் காத்திருந்தாயே, உன் நம்பிக்கை வீண் போகவில்லை. இதோ இன்றைக்கு உன் சொந்த கண்களால் நீ மேசியாவை காண்பாய் என்று ஆவியானவர் உள்ளத்திற்குள்ளிருந்து பேசுகிறார். பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு காத்திருக்கிறீர்களே, உங்களுக்கு வெளிப்படையாய் எந்த அடையாளங்கள் நடக்கவில்லை என்றாலும் உள்ளத்திற்குள் ஒரு ஆவியானவர் இருக்கிறாரே, அவர் பேசிக்கொண்டே இருப்பார். தைரியமா இரு, சோர்ந்து போகாதே, விட்டு விடாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு நல்ல முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று உள்ளத்திற்குள் இருந்து அவர் பேசிக்கொண்டே இருப்பார். சிமியோனுக்கு நடந்தது என்ன வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே
போக விடுகிறீர். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றார். எவ்வளோ ஒரு அற்புதமான வேத பகுதி! எத்தனை முறை படித்தாலும் என்னை பரவசப்படுத்துகிற ஒரு வேத பகுதி இது. சிமியோன் தேவ பக்தி உள்ளவர். அவர் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தாரா. யார் அந்த ஆறுதல்? மேசியாவாகிய கிறிஸ்து தான் அந்த ஆறுதல். அவர் மேல் இருந்த பரிசுத்த ஆவியானவர் சொன்னாராம், கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய். தன் முதுமையின் ஒவ்வொரு நாளுக்குள்ளும் போகும்பொழுது சிமியோனுக்குள் ஒரு கவலை வந்திருக்கும், நம்பிக்கை குறைந்திருக்கும். நான் முதுமை அடைந்து விட்டேனே, இள வயதிலிருந்து காத்திருக்கிறேனே, எதுவும் நடக்கவில்லையே என்று. ஆனால் ஒரு நாள் வந்தது, அவருடைய நம்பிக்கையை ஆண்டவர் கனம் பண்ணுகிற ஒரு நாள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கைகளில் ஏந்தி அவரை ஸ்தோத்திரித்து சிமியோன் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, உமது அடியானை இப்பொழுது சமாதானத்தோட போக விரும்புகிறேன். உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று சொன்னார். கண்கள் கண்டது மட்டுமல்ல, அந்த இரட்சண்யத்தை கைகளில் ஏந்தி தேவனை ஸ்தோத்தரித்தார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன், பல ஆண்டுகள் சில நன்மைகளுக்காய் நீங்கள் காத்திருந்தீர்கள். சிமியோனை போல காத்திருந்து காத்திருந்து ஆண்டுகள் போகிவிட்டது, காலங்கள் உருண்டோடி விட்டது. ஆனால் இந்த இரட்சண்யத்தை எப்படி சிமியோனின் கண்கள் கண்டதோ அதே போல உங்கள் கண்களும் கர்த்தர் தரப்போகிற நன்மையை காணும். உங்கள் செவிகள் அதை கேட்கும். உங்கள் கைகளில் அதை ஏந்தி நீங்கள் ஸ்தோத்தரிப்பீர்கள். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு என்று பேசுகிறார். இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையில் சிமியோன் கண்டது போலவே கர்த்தருடைய இரட்சண்யத்தை காண்பீர்கள். சிமியோனுக்கு கொடுக்கப்பட்ட முடிவு சமாதானமான முடிவு. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று சொன்னாரே. உங்களுக்கும் சமாதான முடிவு உண்டு. தைரியம் கொள்ளுங்கள், உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் சமாதானமாய் முடித்து தருவார். இரண்டாவதாக, தன்னை நம்புகிற ஜனங்களுக்கு சந்தோஷமான முடிவை ஆண்டவர் தருகிற தேவனாயிருக்கிறார். வாழ்க்கையில் துக்கத்தையே கண்ட மக்கள் நீங்கள். வாழ்க்கையெல்லாம் துக்கம், ஒரு சந்தோஷத்தையும் காணவில்லை. என் வாழ்வில் நான் சந்தோஷத்தை அனுபவித்ததே இல்லை என்று சொல்லுகிற பலரில் நீங்களும் ஒருவர். ஆனால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறீர்கள். எதை நம்புகிறீர்கள்? தேவனுடைய வார்த்தையை நம்புகிறீர்கள். ஆண்டவரே, நான் கடந்து வந்த பாதையெல்லாம் துக்கத்தின் பாதை, கண்ணீரின் பாதை. என் வாழ்வில் சந்தோஷம் என்ற ஒன்று இருக்குமா ஆண்டவரே என்றெல்லாம் நீங்கள் கேட்டீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக 70 வருஷங்கள் இருந்தார்கள். அந்த அடிமைகளாய் இருந்த நாட்களிலே பாபிலோனின் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சீயோனை நினைத்து அழுது கொண்டே இருந்தார்களாம். சங்கீதத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். 137ஆம் சங்கீதத்தில் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். பாபிலோனின் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். சிறைப்பட்டு போன ஜனங்கள் கர்த்தருடைய துதிகளை மறந்தார்கள், சந்தோஷத்தை மறந்தார்கள். அடிமைத்தன தேசத்திலே இரவும் பகலும் கண்ணீரோடு அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நமக்கு சிறை மீட்பு வருமா? நமக்கு விடுதலை வருமா? கர்த்தர் அதை செய்வாரா என்றெல்லாம் அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்த காலம். ஆண்டவர் அந்த சிறையிருப்பிலிருந்து மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். கோரேஸ் என்ற ஒரு அரசனை எழுப்பினார். அந்த அரசன் அரசாட்சிக்கு வந்த முதலாவது ஆண்டே மக்களையெல்லாம் விடுதலை செய்தாராம். மக்களெல்லாம் விடுவிக்கப்பட்டு தங்கள் சொந்த தேசத்திற்கு வந்தார்கள். நீங்கள் பாபிலோனின் ஆறுகள் அருகே இருந்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? சியோனை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு நன்மை வரும் என்று எதிர்பார்த்து அது வராததினால் உடைந்து போய் இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், சந்தோஷமான முடிவை உனக்கு நான் தருவேன் மகனே, உனக்கு தருவேன் மகளே. உனக்காக நான் ஒரு கோரேசை எழும்ப பண்ணுவேன். உன் வாழ்வில் விடுதலையை தரும்படி நானே ஒரு மனிதனை எழுப்புவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அந்நாட்களில் மொர்தெக்காயையும் எஸ்தரையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் கொலை செய்யும்படி எதிரியானவன் ஒருவன் எழும்பினான். மக்கள் எல்லாரும் புலம்பி அழுது தவித்தார்களாம். ஆண்டவரை நோக்கி உபவாசித்து தேவ ஜனங்கள் ஜெபித்த பொழுது கர்த்தர் என்ன செய்தாராம்? காரியத்தை எல்லாம் மாறுதலாய் மாற்றினாராம். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எஸ்தரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர்
அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. எவ்வளவு ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தை பாருங்கள். யூதர்களை கொலை செய்ய வேண்டும் என்று எதிரிகள் திட்டமிட்டார்கள். ஆனால் எந்த நாளில் திட்டமிட்டார்களோ, நமக்கு ஆபத்து வரும், நம்மை கொலை செய்து விடுவார்கள், முடிவு வித்தியாசமாய் இருக்கும் என்று நினைத்த அதே நாளில் தேவன் முடிவை வேறு விதமாய் மாற்றினார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கும் அதே தான் செய்வார். இந்த நாளில் தீர்ப்பு வரப்போகிறது, என்ன தீர்ப்பு வருமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? அதே நாளில் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடித்தார். அந்த முடிவு யூதருக்கு எப்படி இருந்தது என்று இன்னொரு வசனம் இருக்கிறது, அதையும் வாசிக்க விரும்புகிறேன். 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதியிலே இப்படி செய்து 14ஆம் தேதியிலே இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பாருங்கள். சூசான் நகரம் கலங்கிற்று என்று வாசிக்கிறோம். கலங்கினார்கள், திகைத்தார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள், உபவாசித்தார்கள், ஜெபம் செய்தார்கள். முடிவு எப்படி வந்தது? சந்தோஷமான முடிவு. உங்களுக்கும் தேவன் அப்படித்தான் செய்வார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நிச்சயமாகவே உனக்கு சந்தோஷ முடிவு உண்டு. நிச்சயமாகவே உனக்கு சமாதான முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. தைரியம் கொள்ளுங்கள். சமாதானமான முடிவை தருவார், சந்தோஷமான முடிவை தருவார். மூன்றாவதாக, தேவன் உங்களுக்கு சம்பூரணமான முடிவை தருவார். அது என்ன சம்பூரணமான முடிவு? ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். யோபுவின் புத்தகத்தின் துவக்கம் கொடுமையா இருக்கிறது. அதை வாசிக்க வாசிக்க உள்ளமெல்லாம் உடைகிறது. ஆடுகள் போனது, மாடுகள் போனது, காளைகள் போனது, சொத்து போனது, எல்லாவற்றுக்கும் மேலும் பிள்ளைகளை யோபு இழந்தார். சரீர சுகத்தை இழந்தார். எதுவுமே இல்லை யோபுவுக்கு. யோபு, செல்வ சீமான் என்று நீ பெயர் பெற்றிருந்தாய். அந்த கிழக்கத்தி புத்திரர் எல்லாம் நீதான் சிறந்தவனாயிருந்தாய். இப்பொழுது உன் வாழ்க்கையை பார்த்தால் இவ்வளவு பயங்கரமா இருக்கிறது என்று எல்லாரும் நினைத்திருப்பார்கள். யோபுவின் புத்தகம் துவங்கும் பொழுது துக்கத்தில் துவங்குகிறது, இழப்பில் துவங்குகிறது, நஷ்டத்தில் துவங்குகிறது. உங்கள் வாழ்க்கையை கூட இந்த வருஷத்தை நீங்கள் துவங்கும் போது துக்கத்திலும், இழப்பிலும், நஷ்டத்திலும், வருத்தத்திலும் நீங்கள் துவங்கினீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உன் முடிவு சம்பூரணமாயிருக்கும். வாலிப மகனே, உன் வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நீ ஒரு துவக்கத்தை கிறிஸ்துவோடு துவங்கி இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே சம்பூரணமாய் இருக்கும். இடையிலே வழி விலகி விடாதே, இடையிலே தடம் மாறி போகாதே, இடையிலே இயேசுவை விட்டு விடாதே. நீங்கள் ஆண்டவரை குடும்பமாய் பின்பற்ற துவங்கி இருக்கிறீர்கள். புறவினத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்ற துவங்கி இருக்கிறீர்கள். இடையிலே நிறுத்தி விடாதீர்கள். உங்களுடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். எல்லாரும் சொல்லுகிறார்கள் அல்லவா, நீ இயேசுவை பின்பற்றினாய், இதுதான் நடக்கும் இயேசுவை பின்பற்றினால் என்று உன்னை பரிகசிக்கிறது உண்மை. ஆண்டவர் இயேசுவை கூட அப்படித்தான் பரிகசித்தார்கள் சிலுவையிலே தொங்கும் பொழுது. நீ ராஜாவானால் உன்னையே நீ ரட்சித்துக்கொள் என்று சொன்னார்கள். நீ ரட்சகரானால் உன்னையே நீ ரட்சித்துக்கொள். ஆண்டவருக்கு ரட்சிக்க முடியாதா? முடியும். ஆனால் அவர் அதற்காக உடனடியாக கிரியை செய்யவில்லை. பொறுத்திருந்தார். 3ஆம் நாளில் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். முடிவு மகிமையாயிருந்தது. அதே போலத்தான் உங்கள் வாழ்க்கையிலும் சம்பூரண முடிவு ஆண்டவர் கொடுப்பார். யோபுவின் வாழ்க்கையில் என்ன சம்பூரண முடிவை கொடுத்தார்? வாசிக்க விரும்புகிறேன். 42ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். என்ன அழகாக வேதம் சொல்லுகிறது. முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை தேவன் ஆசீர்வதிக்கிறவர். முடிவு சம்பூரணமாயிருக்கும். இழந்ததையெல்லாம் யோபு ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு நீண்ட காலம் யோபு பூமியிலே வாழ்ந்தார் என்று வாசிக்கிறோம். மரித்து விடுவோம் என்று பயப்படுகிறீர்கள் அல்லவா? இல்லை, நீங்கள் இன்னும் நீண்ட காலம் வாழுவீர்கள். எல்லாம் இழந்து விட்டேன், திரும்ப வராது என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? இல்லை, ஆண்டவர் எல்லாவற்றையும் யோபுக்கு ரெண்டத்தனையாய் திருப்பி கொடுத்தது போல உங்களுக்கும் திருப்பி தருவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்பிக்கையோடு என்னோடு கூட ஜெபியுங்கள். ஆண்டவர் அற்புதமான முடிவை தருவார். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரனை எங்களுக்காக இந்த பூமியிலே கொடுத்து அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு மாபெரும் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீங்களப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
இரட்சகர் அடைந்த பாடுகளை எல்லாம் இந்த நாட்களை நாங்கள் தியானிக்கிறோம். ஆனால் அந்த பட்ட பாடுகள் எங்களுக்கு நல்ல முடிவுகளையும் நம்பிக்கையும் கொடுக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் தியானித்த இந்த வசனத்தின் படியே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி நிச்சயமான முடிவுகளை அவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகக்கூடாது. ஆண்டவரே, யாரெல்லாம் உம்மை நம்பி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உம்மிடத்திலே நன்மைகளை எதிர்பார்த்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் நினைப்பீராக. அவர்களுக்கு நல்ல முடிவுகளை கொடுப்பீராக. சமாதானமான முடிவுகள் உண்டாகட்டும், சந்தோஷமான முடிவுகள் வரட்டும், சம்பூரணமான ஆசீர்வாதத்தின் முடிவுகளை உங்க பிள்ளைங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, புலம்பலோடும் அழுகையோடும் துக்கத்தோடும் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனத்திற்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய அடியாளுடைய சன்னிதானத்திலிருந்து இந்த வார்த்தைகள் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அப்படியே நிறைவேற்ற போகிறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உண்மையுள்ள கர்த்தர், உம்முடைய வார்த்தையை கனப்படுத்துங்க ராஜா. தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதிக்கான மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறேன் அப்பா. இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை என்றைக்கும் ஜீவனுள்ளது. அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்புகிறீர்கள், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. தைரியம் கொண்டு இந்த மாதத்தை துவங்குங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து நல்ல முடிவுகளை தருவார். இந்த செய்தியின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது போல பிறரும் ஆசீர்வதிக்கப்படும்படி தயவு செய்து இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.